அது ஒரு பழைய வேண்டாத பொருளுங்க இருக்கிற இரும்பு கடை. பழசு வேண்டாத பொருளுங்கெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆயிருந்துச்சு. அங்க சத்யம் ஒரு பக்கத்துல கவலையோட உக்காந்து இருந்தான். ரங்கையா வசுமதி நடுவுல ஏதோ வாதம் நடந்துகிட்டு இருந்தது. எங்க இன்னும் எவ்வளவு நாளுன்னு தான் இந்த பழைய பொருளுங்களை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறது? நம்ம சத்தியம் படிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப புள்ளைக்கு வேலையும் இல்ல, நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படாம இருக்கும்போது நம்மளுக்கு உதவி செய்ய ஆளும் இல்ல. நம்ம இருக்கிறதோட சாகலாம். இன்னும் இப்படியே ஏழையா சாகுறதுக்கு என்னால முடியாதுங்க. இன்னும் எவ்வளவு நாள் அப்படின்னு தின்னும் தின்னாம வாழ்றது? என்ன பண்றது வசுமதி? நம்ம இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கணுமோ என்னமோ. நம்மளுக்குன்னு ஆதாரமா இருக்கிறது இந்த பழைய இரும்பு கடை தான். கடன் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் புதுசா ஏதாவது வியாபாரம் செய்யலாம். நம்ம பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். நம்ம பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சா நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அம்மா, என்னோட அதிர்ஷ்டத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஊருக்குள்ள எங்கெங்கயோ சுத்தி கூட எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கலனாலதான் இந்த இரும்பு கடையிலேயே ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். இதுல யோசிக்க என்னப்பா இருக்கு? பணக்காரங்க பணக்காரங்களாவே இருக்காங்க, ஏழைங்க நம்ம ஏழையாதான் இருக்கிறோம். வசந்தி, மாதவராவ் பெரிய மனசு இருக்கிறவர். அவரு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறதே தப்பு. மாதவராவ் பெரிய ஆளே ஆயிருக்கலாம், ஆனா இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி கேக்குறது தப்பு தானே. இந்த பழைய பொருளுங்களை ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு நான் தேடி பாக்குறேன். அப்படி சத்தியம் அந்த பழைய பொருளிலேயே ஏதாவது புதுசா கிடைக்குதா அப்படின்னு தேட பார்த்தான். இப்படி சத்தியம் தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பழைய பொருளுங்க நடுவுல ஒரு சின்ன மரப்பெட்டி கிடைச்சது. அட, இது என்னது? இது ஒரு சின்ன மரப்பெட்டி கண்ணுக்கு தெரியுது. இத்தனை நாளா நான் இத பார்க்கவே இல்லையே. ஆமா, இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? சரி, திறந்து பாக்குறேன், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தியம் அந்த பெட்டிய திறக்க பார்த்தான். அப்பா, என்னது இது? இவ்வளவு கஷ்டப்பட்டு திறக்க முடியல. இதுக்கு முன்னாடி இந்த பெட்டிய பார்க்கவே இல்ல, பார்த்திருந்தா திறந்து பார்த்திருக்கலாம் அப்படின்னு அந்த பெட்டி எடுத்து திறந்து பார்க்க முயற்சி பண்ணான். அப்ப அதுக்குள்ள ஒரு தங்க நாணயமும் ஒரு காகிதமும் எழுதியிருந்தது. அம்மா, அப்பா, வாங்க இங்க பாருங்க அப்படின்னு அந்த தங்க நாணயத்தையும் அந்த பெட்டியையும் அவங்களுக்கு காட்டுனா. அட ஆமா, இது மேல 1975 ஒரு நல்ல விவசாயின்னு எழுதி இருக்குதே. இது ரொம்ப பழசு, ஆனா இந்த நாணயம் தங்கத்துல இருக்குதே. அந்த கடவுள் உண்மையிலேயே ரொம்ப நல்லவரு. நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா அந்த கஷ்டத்துக்கு பரிகாரமா அந்த கடவுளாதான் இந்த தங்கத்தை நம்ம கைக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு. அன்னித்தோட சேர்த்து இதுல ஒரு காகிதம் கூட இருக்கு. அதுல முதல்ல என்ன எழுதிருக்காங்கன்னு பாக்கலாம். இப்படி சத்தியம் அந்த காகிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. அது மாதவராவ் அவங்களோட அப்பாவுக்கு எழுதின கடிதம். அந்த நாணயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை இழந்ததுனால ரொம்பவே துக்கப்படுறோம்னு எழுதியிருந்தது. அவங்க கஷ்டப்படுற காலத்துல அந்த நாணயத்தை அடகு வச்சது. நாணயத்தை ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி மாதவராவ் அவங்க அப்பா இத நம்ம கடலை அடகு வச்சது. நாணயம் அவங்களுக்கு வம்சம் பாரம்பரியமானது, அதுதான் இதுல எழுதி இருக்குது. என்ன வம்ச பாரம்பரியமா வந்ததா? அதனால இது நம்மளுக்கு தேவை இருக்கு, நம்மளே உபயோகப்படுத்திக்கலாம். வித்து நம்ம கஷ்டத்துக்கு நம்ம பரிகாரம் தேடிக்கலாம். அவங்க எப்படியும் பணக்காரங்க தானே. அம்மா, நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அவங்க இதுக்காக எவ்வளவு தேடி இருப்பாங்க. நம்ம ஏழையா இருந்தாலும் நம்ம மனசு ரொம்பவே பெருசானது. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரணும். இந்த விஷயத்துல நீங்க குறுக்க வராதீங்க. வசுமதி, நம்ம பையன் சொல்றது கூட உண்மைதான். இத மாதவராவ் அவர்கிட்டயே கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆமாம்பா, இப்பவே இந்த நாணயத்தை கொண்டு போய் அவர்கிட்ட குடுத்துட்டு வந்துடுறேன். இந்த நாணயத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உண்மைக்கு எப்பவுமே காலம் இல்ல. ஏங்க வாங்க, இத கொண்டு போய் நம்ம வித்துட்டு வரலாம். நம்ம எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தா கூட மத்தவங்களோட கஷ்டத்துல வாழ்றது ரொம்ப தப்பு. அது நம்ம செய்யற அநியாயம். நாணயத்தை இன்னைக்கு விக்கிறதுனால நம்ம கடன் தீரலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்படிதானே வாழ்ந்தே ஆகணும். நம்ம வாழ்க்கையில இதனால எந்த விதமான மாற்றமும் வராது. இன்னைக்கு இந்த தங்கத்தால நம்ம கடன் தீர்ந்தா மறுபடியும் நம்ம வாழ்க்கை மாறிடுமா என்ன? இல்லையே, இப்படிதானே இருக்க போகுது. டே சத்தியம், வாடா, முதல்ல இத கொண்டு போய் அவங்க வீட்டுல குடுத்துட்டு வந்துடலாம். உங்க அம்மா நம்ம இங்கே இருந்தா என்ன மாத்திடுவா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. கிளம்புங்க கிளம்புங்க, இன்னைக்கு என் வார்த்தைய கேட்காம நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்க. ஆனா அந்த மாதவராவ் அவன் பெரிய பணக்காரன். அவனுக்கு இது இல்லாம கூட நிறைய சொத்து பத்துங்க அதிகமா இருக்கு. அவன் நல்லபடியா தான் வாழ்றான். சத்தியம், வா நம்ம இப்பவே கிளம்பலாம். நம்ம இங்கே நின்னு இருந்தா உங்க அம்மா வார்த்தையாலேயே நம்மள மாத்திருவா. இப்பவே போய் நம்ம மாதவராவ் வீட்டுல இந்த நகையை குடுத்துட்டு வரலாம். இப்படி சத்தியமோட அம்மா
வசுமதி எவ்வளவுதான் சொன்னாலும் பசுமதியோட பேச்ச சத்தியமும் அவங்க அப்பாவும் கேட்காம மாதவராவ கிட்ட இருந்து கிடைச்ச அந்த நாணயத்தை அவருக்கு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போனாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க இங்க வந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்திருந்தா? ஐயா, உங்களுக்காக ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வந்திருக்கோம். என்ன சத்தியம் அது? நான் ஒரு வேலையா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல சொல்லுங்க. என்ன பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சா? ஐயோ ஐயா, இல்லங்க ஐயா, உங்களுக்கு சேர்ந்த பொருள் ஒண்ணு என்கிட்ட இருந்துச்சு. அததான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். இதோட மதிப்பு பணத்துக்கும் மேலங்கய்யா. அது கூட உங்களோட இது. இந்த பொருள் உங்களுது. இத நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சத்தியம் அந்த பெட்டியை திறந்து காட்டின உடனே மாதவராவ் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அட, இந்த நாணயம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த நாணயத்தை எவ்வளவோ வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இத வித்திருந்தா உங்களோட கடன் எல்லாம் தீர்ந்திருக்கும். ஐயா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா மனுஷனோட விலை என்னன்னு எங்களுக்கு தெரியுங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதாங்க ஐயா. இருந்தாலும் உங்க அப்பா உங்களுக்காக கொடுத்த விலை உயர்ந்த பொருள் இது. இத நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மாதவராவ் சத்தம் போட்டு சிரிச்சாரு. அதுல நன்றி குணம் இருக்குல்ல. என்னது, நல்ல மனசா? அற்புதம். சரி, இந்த பொருளோட 10 மதிப்பு அதிகமா பணம் கொடுக்கறேன், எடுத்துக்கோ. நீ நல்ல மனசுல கொடுக்கறது எனக்கு தேவையில்லை. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் நல்ல மனசோட தான் கொண்டு வந்தேன். உங்களோட பணம் எனக்கு தேவையில்லை. சத்தியம் அந்த பணத்தை வாங்காம அப்படியே பணத்தை திருப்பி கொடுத்த உடனே மாதவராவ் செஞ்ச தப்பு அவருக்கு புரிஞ்சது. ரங்கையா சத்தியத்தோட உண்மையான நாணயத்து முன்னாடி மாதவராவோட பணம் அந்த இடத்துல நிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சத்தியம், என்ன மன்னிச்சிடுப்பா. என்னோட பணம் திமிரு என் கண்ணை மறைச்சிருச்சு. உங்களோட நாணயத்தை பார்த்து கூட நான் உங்களோட மனச தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நல்லா மனசு இருக்கிறவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. என்ன மன்னிச்சிடுப்பா. ஐயா, பரவாயில்லங்க ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்த போதும். இது நல்ல மனசு. என்கிட்ட எவ்வளவோ கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு எனக்கு கூட இல்ல. எங்க அப்பாவோட பொக்கிஷத்தை எனக்கு காப்பாத்தி கொடுத்ததுக்கு உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சத்தியம் இப்படி மாதவராவ் கண்ணுல அவரு செஞ்ச தப்ப உணர்ந்தது அவரோட கண்ணுல தெரிஞ்சது. சத்தியம், நான் கொடுத்த பணத்தை நீ வேண்டான்னு சொல்லிருக்கலாம். இருந்தாலும் நீ எனக்கு செஞ்ச நன்றிக்காக நான் உனக்கு ஒரு வேலையை கொடுக்க போறேன். இனிமே என்கிட்டயே நீ எப்பவுமே என் கூடயே இருந்துகிட்டு வேலை செய்யணும். மாதிரி நாணயமானவங்க தான் எனக்கு தேவை. இனிமே உன் கடைக்கு தேவையான எல்லா வசதிகளும் நான் உனக்கு செஞ்சு தரேன். மத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட நல்ல மனசுக்கு சிறந்த பரிசு கிடைச்சே ஆகணும். பாத்தியா சுமதி, நல்ல குணத்துக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கு. நான் எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. இப்படி தனக்குள்ளதானே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சத்தியம் மாதவராவ் கிட்ட வேலைக்கு சேர்ந்தா. அவனோட நல்ல குணத்தினால அவன் ரொம்ப மேல்மட்டத்துக்கு போனான். அதே மாதிரி சத்தியத்தோட பழைய கடை கூட மாதவையனால லாபத்துக்கு போச்சு. இதனால வசுமதியோட குடும்பம் கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தாங்க. இப்படி சத்தியத்தோட நல்ல குணம் அவனுக்கு கேவலம் பணத்துக்கு மட்டும் இல்லாம அவனோட வாழ்க்கைய கூட ஜெயிச்சு கையில கொடுத்தது. இப்படி மாதவராவ் கூட சத்தியத்தோட நல்ல குணத்தால மனுஷங்க கூட பணம் திமிர விட்டு எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டான். ஐயா, நான் ஒரு வாரமா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டிருக்கீங்க. ஐயா, தயவு செஞ்சு இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என்னம்மா, என் பின்னாடி சுத்துன்னு நான் உனக்கு ஏதாவது சொன்னேனா? பதில சொல்லுங்கன்னு என்கிட்ட கேக்குற. உனக்கு வேலை கொடுக்கறேன், என் பின்னாடி வான்னு நான் சொன்னேனா? வேலையை கொடுங்கன்னு நீ கேக்குறது விட்டுட்டு என்ன பதில சொல்லுங்கன்னு கேக்குறியா? ஐயா, வேலை கேக்குறது தப்பா? வேலை கேட்டதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? இங்க பாருமா, உன் புருஷன் ஒரு பெரிய திருட. உனக்கு வேலை கொடுத்தா நீ எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்து உன் புருஷன்கிட்ட எங்க வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் உனக்கு இத்தனை நாளா வேலை கொடுக்கல. ஆனா இந்த விஷயத்த உன் முகத்துக்கு நேரம் எப்படி சொல்றதுன்னு பார்த்தா இன்னைக்கு நீயே சொல்ல வச்சுட்ட. இங்க பாருமா, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கிட்ட வந்த உன் புருஷன் ஒரு பெரிய திருடன்னு ஊருக்காரர்கிட்ட சொல்லி அடி வாங்க வைப்பேன். ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் செய்யாதீங்க ஐயா. இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி காவேரி கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து அவளோட வீட்டுக்கு கிளம்பி போனா. அதே வழியில பக்கத்து வீட்டு பத்மா வந்தா. காவேரிய பார்த்து ரொம்ப கோவமா வந்து,
என்ன காவேரி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கூல்ல உன் பையனை திருடன் பையன் அப்படி இவனை ஸ்கூலுக்கு சேர்த்துக்க மாட்டோன்னு சொன்னாங்களே, அப்ப நான் தானே உன் புள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டேன். ஆனா அவன் இப்ப என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்னக்கா, என்ன ஆச்சு? அப்படி என் பையன் என்ன பண்ணா? அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்கக்கா. என்ன தப்பு பண்ணானா? அவன் என் புள்ளைய திருட்டுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு எக்ஸாம் பேப்பரை திருட போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். என் புள்ளைக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்கவே இல்ல. உன் புள்ள கூட சேர்ந்ததுனாலதான் என் புள்ளைக்கும் இன்னைக்கு அந்த பழக்கம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என் பையன் கூட சேர்ந்தா அவன் கை காலை உடைச்சு மூளையில உட்கார வச்சிருவேன். அக்கா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்களை நம்பினேனா அதுக்கப்புறம் என் தலையிலேயே துண்டு போட்டு உட்கார வேண்டியதுதான். அக்கா, அப்படி சொல்லாதீங்கக்கா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து காவேரி கிளம்பி போயிட்டா. வீட்டுல தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்த ராஜு ரொம்ப கவலையோட திரும்பி வந்துகிட்டு இருக்கிற காவேரிய பார்த்தான். காவேரி, என்ன ஆச்சு? மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. யாராவது ஏதானா சொல்லிருந்தா சொல்லு, நான் யாருன்னு காட்டுறேன். எப்பயாவது நீங்க மாத்தி பேசிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தானே. எல்லாரும் எங்களை பார்த்து திருடம் பொண்டாட்டி திருடம் புள்ளன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்களை மாத்தி கூப்பிடுற மாதிரி நல்ல வேலை ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஆமா, இந்த விஷயத்த எதுக்கு என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களாங்க? உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்க, திருடாதீங்க, திருட்டுத்தனம் செய்யாதீங்கன்னு. ஒரு தடவையாவது என் பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்களா? உன்னை யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இன்னும் உங்ககிட்ட என்னங்க சொல்றது? அந்த வெங்கையா இருக்காரு, ஒரு வாரமா அவரு பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு இன்னைக்கு திருடன் பொண்டாட்டிக்கு வேலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அந்த வெங்கையா என் பொண்டாட்டிக்கே வேலையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவன் வீட்லயே திருட போறேன். சரி சரி, அந்த விஷயத்தெல்லாம் விடு, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு. உங்களுக்கு போய் சொன்ன பாருங்க, என்ன அடிக்கணும். சரி வாங்க, முதல்ல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு புருஷனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா. வயிறு நிறைய ராஜு சாப்பிட்டுட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னான். பொண்டாட்டியும் படுக்க போட்டு கொடுத்தா. எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனம் செய்ய போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி திருட போனா. போற வழியில அவனுக்கு எவ்வளோ தைரியம்! என் பொண்டாட்டிக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா, இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போய் திருட போற. 10 நாளுக்கு அவன் வேலை கொடுக்க மாட்டேன்னு அழிய வச்சால, அவனோட சொத்து முழுக்க திருடுறேன். இப்படி ராஜு வெங்கையாவோட வீட்டுக்கு போய் அந்த காட்ரேஜ்ல இருக்கிற மொத்த பணத்தையும் திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டான். என் பொண்டாட்டிக்கு வேலை கொடுக்கறேன்னு 10 நாள் வரைக்கும் அவளை பின்னாடி அழிய வச்சால, இன்னைக்கு 10 மடங்கு அதிகமாவே எல்லாத்தையும் திருடிக்கிட்டேனா. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது காவேரிய அந்த ஊர் ஜனங்க திருடனோட பொண்டாட்டி, அவ புள்ளைய திருடனோட பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால காவேரி ரொம்பவே கவலைப்பட்டா. பக்கத்து வீட்டு பங்கஜம் ஒரு நாள் அவ வீட்ல ஹோமம் வச்சிருந்தா. அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு காவேரிய மட்டும் கூப்பிடவே இல்ல. இனிமேலாவது நீங்க திருந்த போறீங்களா இல்லையா? பக்கத்து வீட்டு பங்கஜம் வீட்ல இன்னைக்கு ஹோமம் பூஜை இருந்துச்சு. ஆனா அவ எல்லாரையும் கூப்பிட்டு என்ன மட்டும் கூப்பிடவே இல்ல. இதெல்லாம் எதுக்காகன்னு தெரியுமா? நீங்க ஒரு திருடன். உங்களோட பொண்டாட்டினா உங்களுக்கு பிறந்தான அந்த பையனை யாருமே விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. காவேரி, என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு நீ கடைக்கு போனப்போ கடையில இருக்கிறவங்க எல்லாம் உன்னை என்ன பேசினாங்கன்னு எல்லாமே நான் கேட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன். கொஞ்ச நாள் வரைக்கும் பாக்குவேன். அதுக்கப்புறமா கூட இந்த ஊரு ஜனங்க உன்னை தப்பா பேசினாங்கன்னா நான் மறுபடியும் திருட ஆரம்பிப்பேன். ஐயோ கடவுளே, நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த வார்த்தை போதுங்க. என் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு மறுபடியும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு. எனக்கு இது போதுங்க, நீங்க மாறிடுவீங்க. சரி, இந்த ஊருக்குள்ள போய் யாராவது எனக்கு வேலையை குடுக்கறாங்களான்னு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனா. அண்ணே, ராஜு அண்ணன், உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அண்ணே, நான் கண்டிப்பா செய்றேன். அடடே, யாருப்பா அது? ராஜுவா? என்னப்பா ராஜு, இதுக்கு முன்னாடி நீ என் கடையில வேலை செஞ்சிருக்கியா? உனக்கு வேலை கொடுக்க மெதுவா என் கடையில வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு இங்க இருக்கிற பொருளுங்களெல்லாம் மெதுவா திருடிட்டு போலான்னு பாக்குறியா? அதுக்கப்புறம் உனக்கு யாருப்பா காவலுக்கு இருக்கிறது? இங்கெல்லாம் வேலை இல்ல, கிளம்பிப்போ. இப்படி கடைக்காரன் ராஜுவை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டான். அதுவே அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிச்சு. தான் முதல்ல தப்பு பண்ணதுனால தானே இன்னைக்கு எல்லாரும் கேவலமா பேசுறாங்கன்னு வேற இடத்துல வேலைக்கு போலான்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். அண்ணே சந்திரண்ண, வணக்கம் அண்ணே. உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுங்க, நான் கண்டிப்பா நல்லபடியா வேலை செய்வேன். ஐயோ, நீ எவ்வளோ பெரிய திருடன்!
உனக்கு மட்டும் என்கிட்ட வேலையை கொடுத்தனா அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா என்கிட்ட இருக்கிற பொருளுங்களெல்லாம் கொண்டு போய் நீ வித்து பணமாக்கிக்கிட்டு ஓடி போயிடுவ. உனக்கெல்லாம் என்கிட்ட வேலை இல்லப்பா. ஐயா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. இப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு வேலையை கொடுங்க ஐயா. ஐயோ, நீ இப்போ இப்படிதான் சொல்லுவ. இருந்தாலும் உன்னை நம்பியெல்லாம் வேலையை கொடுக்க முடியாது. நீ சரியான திருட, இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னதுனால அவன் ரொம்ப கவலைப்பட்டான். இப்படி நாட்கள் போச்சு. ராஜு ஒரு பெரிய திருடன், அவனுக்கு வேலைய கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு திருட அப்படிங்கிற முதிரையே எல்லாரும் குத்திருந்தாங்க. இப்படி அவன் திருட்டுத்தனமும் இல்லாததுனால வேலையும் இல்லாததுனால வீடு நடத்தவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ச்சே, நான் திருடக்கூடாது, நல்லபடியா வேலை செஞ்சு என்னோட குழந்தையும் பொண்டாட்டியும் காப்பாத்தணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா திருட அப்படின்னு எனக்கு யாருமே வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாளையில இருந்தே நான் திருட்டுத்தனம் செய்ய போறேன். பெருசா ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு அதுல வர காசுல இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் என் பொண்டாட்டி பசங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்கு திருட வந்தான். அங்க இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஜமீன்தாரர் ஐயா அங்க இருந்தாங்க. ராஜு, நீ பயப்படாத. ஐயா, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் எதுவும் பண்ணல. இங்க பாருப்பா, நீ எதுக்காக இங்க திருட வந்த? இதுக்கு முன்னாடி நீ திருடிக்கிட்டு இருந்தவன் எதுக்காக நீ திருட்டுத்தனத்தை விட்ட, மறுபடியும் ஏன் திருடுனேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ திருட்டுத்தனம் செஞ்சது என்னோட வீட்ல தானே இருக்கட்டும். அந்த பொருளை எல்லாம் நீயே எடுத்துட்டு போ. ஆனா ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட எனக்கு பேசணும். அதுக்கு கால அவகாசம் கொடு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசினாரு. இங்க பாருப்பா ராஜு, உண்மையை சொல்ல போனா நீ சம்பாதிக்கிற பணத்தினால உன் பொண்டாட்டிக்கு நிம்மதியும் நல்ல பேரும் வரணும். ஆனா நீ இன்னைக்கு திருட்டுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிக்கு இந்த நகை நட்டு பணம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா உன் பொண்டாட்டிக்கு நல்ல பேரும் கிடைக்காது, நிம்மதியும் இருக்காது. திருடனோட பொண்டாட்டின்னு தான் எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்க அவளை. உன் புள்ளைய திருடனோட புள்ளன்னு சொல்றாங்க. இவனும் அவங்க அப்பா மாதிரி தான் முன்னாடி திருடனாவான்னு கூட பேசிக்கிறாங்க. உன் புள்ள தலை தூக்கி இந்த சொசைட்டில நடக்க முடியாது. ஐயா, நான் திருட்டுத்தனம் விட்டுறணும் அப்படின்னு தாங்கய்யா இருந்தேன். ஆனா நான் திருடன்னு யாருமே எனக்கு வேலையை கொடுக்கவே இல்லைங்கய்யா. அதனாலதான் நான் இன்னைக்கு திருடணும்னு முடிவு பண்ணேங்கய்யா. இந்த தங்கம் நகை எல்லாமே கொண்டு போய் இந்த ஊரை விட்டே நீங்க எங்கேயோ போய் பொழைச்சாலும் சரி, திருடன் அப்படிங்கிற உன் மேல இருக்கிற பேரு ஒரு நாளும் மாறாது. அதே நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த காசுல உன் பொண்டாட்டிக்கு கிழிஞ்சு போன ஒரு துணியை வாங்கி கொடுத்தாலும் உன் பொண்டாட்டி என் புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சந்தோஷமா அதை ஏத்துக்குவா. இங்க பாருப்பா ராஜு, உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ திருடின பணத்தை இங்கே விட்டுட்டு நீ ஒரு நல்லவனா இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறியா, இல்ல திருடனா போக போறியா, உன்னோட இஷ்டம். இப்படி ராஜு அந்த நகை நட்டு பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் ஐயா வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தான். அப்போ அவனுக்கு ஜமீன்தார் ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. அவனோட பொண்டாட்டியோட கண்ணீர் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவனோட பையனோட கனவு ஞாபகத்துக்கு வந்து அப்படியே திரும்பி போயிட்டான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்னோட பொண்டாட்டி கண்ணீரு, என் பையனோட படிப்பு எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேங்க ஐயா. நான் திருந்துறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ராஜு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜு அவன் கையில இருக்கிற கொஞ்சம் காசுல காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா ஊர் ஜனங்க யாருமே ராஜு கிட்ட காய்கறிய வாங்கிக்கிட்டு இருக்கல. ஆனா எப்ப ஜமீன்தாரர் ஐயா வந்து ராஜு கிட்ட காய்கறியா வாங்கிட்டு போனாங்களோ அன்னையில இருந்து அந்த ஊர் ஜனங்க எல்லாம் வந்து காய்கறி வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ராஜு நல்லவனா மாதிரி காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சு திருடா அப்படிங்கிற பேர்ல இருந்து வெளியே வந்தான்.